மல்லி. இங்கே விஜய் என்ன பண்ண தெரியாமல் கன்ஃபியூஸாக உட்காந்துருக்காரு. மல்லி வந்து ஏதோ சொல்லி பார்க்குறான் விஜய்கிட்ட. ஆனால் விஜய் சொல்கிறாரு, இல்லை மல்லி, எல்லாமே கைமாரி போயிடுச்சு. இப்போ போய் என்னால் என்ன பண்ண அப்படின்னு தெரில. இன்வெஸ்டர்கள்லாம் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து கேட்குறாங்க. அவங்களோட ஷேர்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் உடச்சதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இது எங்கள் அப்பா ஆரம்பித்த கம்பெனி. ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த கம்பெனி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் பெரிய கட்டாயத்தில் இருக்காரு. அந்த இடத்துல விஜய் இப்போ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ராஜேஸ்வரி இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் இப்போது பயங்கர நெருக்கத்தில் இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு விஜய்கிட்ட பேசி எப்படியாவது அந்த எம்டி பொறுப்பை மாற்றிட்டா எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக விஜய் வழி இல்லாமல் ஒத்துப்பான். அந்த எம்டி பொறுப்பு எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் விஜய்கிட்ட ஒன்றுமே இருக்காது. விஜய் ஒரு ஒன்றும் இல்லாத பயலாக ஆகிடுவான். அதுக்கப்புறமா நாம் சொல்கிறது மட்டும்தான் விஜய் கேட்டாகணும். அந்த கட்டாயத்தில் நாம் என்ன சொன்னாலும் விஜய் கேட்பான். அப்போது இந்த மல்லியை வீட்டை விட்டு அடித்து துரத்துறான்னு சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக மல்லியை அடித்து துரத்திடுவான். அதுக்கப்புறமா நாமக்கே தான் சட்டம் அப்படின்னு ராஜி இங்கே பயங்கரமாக தெளிவாக பிளான்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, மீதி இருக்க சொத்தெல்லாம் அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு குணசேகரனை கூப்பிட்டு வச்சு குணசேகரன்ட்ட சின்ன ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே ரஞ்சிதா பார்க்குறாங்க. ராஜிமா நமக்கு நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சோம். ஆனால் ராஜிமா என்ன பண்ணுறாங்க? இவங்க பண்ணுறது எல்லாமே மாமாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த இன்வெஸ்டர்லாம் வந்து இன்றைக்கி மாமாவை பயங்கரமாக திட்டிட்டு போனாங்க. ஆனால் ராஜிமா அதை பற்றி கவலையே படலை. எனக்கு என்னமோ ராஜிமா பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக தெரியுது. நான் போயிட்டு மாமாட்ட சொல்லிடலாமா? ராஜிமா பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இங்கே விஜய் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. மல்லி ஒரே யோசனையாக இருக்குது. மல்லியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? அந்த நியூஸ் பேப்பர் தான். அந்த நியூஸ் பேப்பரில் செய்தியை யார் பரப்பியிருப்பா? அது மட்டும் இல்லை, விஜய் ஆஃபீஸில் இன்வெஸ்டர்களுடைய மீட்டிங் போகும்போது விஜய் ஃபுல் போதையில் போயிருக்காரு. அவருக்கு தெரியாமல் யாரோ அவர் குடித்த டீலையோ காஃபிலையோ போதை மாத்திரையோ கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது யார் பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சால், இந்த கம்பெனிக்கு தெரிஞ்சால், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். எதுக்கு பார்த்தான்? யார்கிட்ட பணம் வாங்கி பார்த்தான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மல்லி பயங்கர குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. விஜய் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ராஜி சொல்கிறாங்க, விஜய் நல்லா தெளிவாக யோசிச்சிட்டேன் விஜய். இப்போது ஒரே ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா மட்டும் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்கள்லாம் நம்ம கம்பெனியை விட்டு பிரிஞ்சு போகாமல் இங்கேயே இருப்பாங்க. எனக்கா சொல்கிறீங்க? உண்மையாவா? எனக்கா பண்ணணும் அதுக்கு? ஒன்றும் இல்லை விஜய், நம்ம கம்பெனி இன்வெஸ்டர்லாம் கம்பெனி விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் உடனே நம்ம கம்பெனி எம்டி பொறுப்பை வேறு யாருக்காவது மாற்றி ஆகணும். எனக்கா சொல்கிறீங்க? புரியல. ஆமாம் விஜய், அவங்க எல்லாமே மேலே தான் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. மேலே தான் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அதனால் ஒன்று இந்த கம்பெனி பொறுப்பை தூக்கிட்டு வேறு யாராவது நமக்கு தெரிஞ்ச நம்பிக்கையினால அந்த கம்பெனி எம்டி பொறுப்பில் போட்டோம்னா கண்டிப்பாக கம்பெனி அவங்க கைக்கு போயிடும். அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்கள்லாம் அதே கம்பெனியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவமே மேலே தான் விஜய். என்னக்கா சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாம் விஜய், இதை மட்டும் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை நம்ம சால்வ் அவுட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறேன்? சரிக்கா, பண்ணிடலாம்க்கா. சரி விஜய், இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன்? கம்பெனி பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறது? விஜய், நீ இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க. அதனால யோசிக்க முடியல. இங்கே பாரு விஜய், இந்த கம்பெனியை பொறுப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் பற்றி தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால கம்பெனியை ரன் பண்ண முடியும். இல்லைனா கம்பெனி லாஸ்ட்டில் போயிடும். அது மட்டும் இல்லை, இதுக்காக இந்த கம்பெனி பொறுப்பை கொண்டு போய் 3வது மனுஷன்கிட்ட கொடுக்க முடியாது. கொடுத்தா அதுவும் பிரச்சனையாயிடும். அப்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த பொறுப்பை நீ கொடுக்கலாம். அப்படி கொடுத்தனா கம்பெனி நம்ம கைவிட்டு போகாமல் இருக்கும், இன்வெஸ்டர்லாம் கைவிட்டு போகாமல் இருப்பாங்க. என்ன சொல்கிற? என்ன விஜய், என்ன யோசிக்கிற? என்ன ராஜி அப்படின்னு இங்கே ராஜி கேட்கவும் டக்குன்னு உடனே விஜய் சொல்கிறாரு, அக்கா அப்படின்னா அந்த பொறுப்பெல்லாம் நீங்களே பார்க்குறீங்களா? இல்லை விஜய், என்னால் எப்படா பார்க்க முடியும்? இல்லைக்கா, நீயே பாருங்கக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே ராஜியும், சரி விஜய், நீ இவ்வளோ தான் சொல்கிற, அதுக்காக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல டக்குன்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க, போதும் நிப்பாடுங்க ராஜிமா. மாமா, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க. இவங்க சரியான ஃப்ராடு. இவ்வளோ நாளாக நானும் இவங்க கூட இருந்தேன். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு தரங்கிட்டு போய் வேலை பார்ப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ரஞ்சிதா சொல்கிற? ஆமாம் மாமா, இவங்களை நம்பாதீங்க. ராஜிமா ரொம்ப மோசம். நாம் நினச்ச மாதிரி கிடையாது. ராஜிமா ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ரஞ்சிதா, என்ன சொல்கிற நீனு? விஜய், இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. இவ சொல்ல நம்பாத. ஏய், உள்ளே படி ரூமுக்கு. போதும் நிப்பாட்டு ராஜிமா. இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற எதுவும் நான் கேட்க மாட்டேன். மாமா, இந்த கம்பெனியில் இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம ராஜிமா தான். என்ன ராஜிதா சொல்கிற? ஆமாம் விஜய் மாமா, நம்மள இங்கே வீடியோ பாருங்கள். குணசேகரன் மேனேஜர்கிட்ட இவங்க தான் பணத்தை கொடுத்து நியூஸ் பேப்பரில் தப்பான செய்தி போட வச்சது, உங்களுக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்தது, எல்லாத்தையும் பண்ணது நம்ம ராஜ்யமாக தான், வேறு யாரும் கிடையாது. இது எல்லாமே உங்கள் சொத்தெல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு இவங்களா திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சொத்துலாம் உங்கள் பக்கம் இருக்கிறனால தான் நீங்கள் அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்களா? ஆனால் சொத்தத்தையும் பிடிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நீங்கள் வேறு வழி இல்லாமல் இவங்க பேச்சு தான் கேட்பீங்களாம். அதுக்கப்புறம் மல்லி அதை வீட்டோட துரத்திடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் சட்டம் அப்படின்னு எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக தான் இவங்க இவ்வளோ வழியும் பார்த்துருக்காங்க. என்னால் இதுக்கு
பண்ணி பொறுத்துட்டு இருக்க முடியாது ராஜுமா. நீங்கள் பண்ணதெல்லாம் நல்லதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் பண்ணுறது மாமா இந்த அளவுக்கு தெரியுமா அசிங்கப்படுத்துது, பாவம் மாமா அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கும் புரியுது ராஜு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ரஞ்சிதா அப்ரூவாக மாறினால இங்கே ராஜுடைய எல்லா விஷமும் களைஞ்சு போயிடுச்சு. ராஜுக்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படின்னு நிற்கிறாங்க. விஜய் ஒன்று, அடச்சே நீலாம் எனக்கு ஒரு அக்காவா, கூட பிறந்த அக்கா பண்ணுற காய்த்தா பண்ணியிருக்க, உன்னை போய் நான் எந்தளவுக்கு நம்பினேன், ஆனால் நீனு நல்லாவே நம்ப வச்சு கழுத்தாத்துட்டல. சி நீலாம் மனுஷே கிடையாது, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டோட ஒழுங்குமே வெளியே போ அப்படின்னு சொல்லி ராஜுடைய பேகு அப்புறம் ராஜி 2 பேரையும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நம்ம விஜய்.